உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, லூக்கா 1:37 இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த வசனம் உங்களை ஒரு சவாலுக்கு அழைக்குது, ஒரு சேலஞ்ச் பண்றதுக்காக உங்களை கூப்பிடுது. தேவனால் கூடாதது அப்படின்னு ஒன்னே ஒன்று இருந்தா அதை கொண்டு வந்து காண்பீங்க. அத மாதிரி தான் இந்த வசனம் உங்களை சவாலுக்கு அழைக்கிறது, உங்களை ஒரு சேலஞ்ச் பண்றதுக்காக கூப்பிடுது. இந்த தேவனால், இயேசுவால் முடியாதது, செய்ய முடியாததுன்னு ஒண்ணுமே கிடையாதுங்க. எல்லாமே முடியும், எல்லாமே உங்களுக்காக செய்து முடிக்க முடியும். ஒன்னே ஒன்று நீங்க செய்யணும். அதற்காக இயேசுவை உங்க வாழ்க்கைக்குள்ள விடணும். இயேசுவை உங்க வாழ்க்கைக்குள்ளதான் விடணும். அவரை கொண்டு போய் வெளியில விட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையை விட்டு வெளியில விட்டீங்கன்னா கஷ்டம். இந்த வாழ்க்கையை வாழ முடியாது. நிறைய பேர் நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஐயோ இந்த மாதிரி இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு ரொம்ப கடினமா இருக்கு, ஓவர் வேதனை, இதுக்கு மேல எனக்கு வாழ பிடிக்கல, இந்த வாழ்க்கையில நான் இருக்க பிடிக்கல அப்படின்னு தவறான முடிவு எடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்கள நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இயேசுவே இருக்க மாட்டாங்க. இயேசு இல்லாதவங்க தான் தவறான முடிவை எடுக்கிறாங்க. இயேசு கூட இருந்தா தவறான முடிவை எடுக்க அலோவ் பண்ண மாட்டாரு. அப்போ உங்க வாழ்க்கைக்குள்ள யார உள்ள உடணும்னா இயேசுவை உள்ள உடணும். அது கடினமான வாழ்க்கை, இதுக்கு மேல வாழ முடியாது, வேதனை அதிகமா அனுபவிக்கிறேன், கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க இயேசுவை பத்தி தெரியாதவங்களா இருந்தா கூட இயேசுவை உள்ள கூப்பிட்டுக்கோங்க. சாதாரண ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசுங்க. இயேசுவே என் வாழ்க்கைக்குள்ள வாங்க, என் மனசுக்குள்ள வாங்கன்னு சொல்லுங்க. அவர் வந்துடுவாரு, உங்க வாழ்க்கையை சரி பண்ணி தருவாரு. அவர் கூட இருந்தால், அவர் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம மனசுக்குள்ள அவர் இருந்தால் முடியாததுன்னு ஒண்ணுமே இருக்காதுங்க. அவ்வளவுதான், எல்லாமே லகுவாய் இருக்கும். அப்போ அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், இயேசுவை உள்ள விடணும். அவர் எப்பவும் வாசற்படியில நின்று கதவை தட்டி கொண்டே இருப்பார். ரொம்ப டீசென்ட் அவர் நீங்க கதவை திறந்தாதான் உள்ள வருவார். அப்ப கதவை தட்டிட்டு தான் இருக்காரு. கதவை தட்டவே வச்சிடக்கூடாது, வாசற்படியிலே நிக்க வச்சிடக்கூடாது, உள்ள விடணும், கதவை திறக்கணும். நம்ம மனதின் கதவுகளை எல்லாம் திறந்து விடுங்க, இயேசுவுக்காக கதவுகளை திறந்து விடுங்க. அப்போ வாழ்க்கை வாழ்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். தவறான முடிவுகளை எடுக்க மாட்டீங்க. சரிங்களா? அவர் உங்க வாழ்க்கையில இருந்தால் முடியாதது, கூடாதது அப்படின்னு எதுவுமே இருக்காது. நீங்க யூதாஸ் காரியத்தை பாருங்களேன். அவன் வாழ்க்கையில முதல்ல இயேசு இருந்தாரா, அதுக்கப்புறம் கடைசியா இயேசு இல்லை. இயேசுவை அனுப்பிட்டான், வெளியில அனுப்பிட்டான். ஃபர்ஸ்ட் இயேசுவை உள்ள கூப்பிட்டுக்கிட்டான். அதுக்கப்புறம் இயேசுவை தன்னுடைய மனசுல இருந்து, தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து வெளியில விட்டுட்டான். அவ்வளவுதான், தவறான முடிவு எடுத்தான். அவன் வாழ்க்கை வாழ முடியலன்னு சொல்லி முடிச்சுட்டான். அவ்வளவுதான், இதோட நான் நிறுத்தி கொள்றேன், என் வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னு யூதாஸ் காரியத் அழிஞ்சான். நம்ம வாழ்க்கைக்குள்ள இயேசு முதல்ல இருக்காரா, அப்புறம் இருக்காரா, இப்ப இருக்காரா, எப்பவும் இருக்கணும். இயேசு எப்பவும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? எப்பவும் கரண்ட் இல்லைன்னா நம்மளால கஷ்டமா இருக்குல்ல, வீட்டுல எப்பவும் கரண்ட் இருக்கணும். அது மாதிரி இயேசு எப்பொழுதும் நம்ம கூட இருக்கணும். எப்பொழுதும் நம்ம கூட இருந்தனா இந்த வாழ்க்கை வாழ்வது ரொம்ப ரொம்ப எளிது. சரிங்களா? சாதாரணமா ஒரு நண்பரோடு பேசுற மாதிரி பேசுங்க அவரோடு. இயேசுவே என் வாழ்க்கைக்குள்ள வாங்க, என் வீட்டுக்குள்ள வாங்க, என் வேலைக்குள்ள வாங்க அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் இயேசுவை கூப்பிடுங்க. அவர் கூப்பிட்டா வந்துருவாருங்க. கதவை திறந்துட்டீங்கன்னா போதும். அவருக்காக உங்கள் மனக்கதவுகளை நீங்கள் திறந்தால் போதும். எப்பொழுதும் உங்க வீட்டு வாசற்படி, உங்க மனக்கதவுகளின் வாசற்படியில நின்று கதவை தட்டிட்டு தான் இருக்காரு. நீங்க தான் திறக்கணும், அப்பதான் அவர் உள்ள வர முடியும். சரிங்களா? நீங்க திறந்தீங்கன்னா அவர் உள்ள வருவாரு. நீங்க இழுத்து மூடிட்டீங்கன்னா அவர் வாசற்படியில தான் நிக்க முடியும், உள்ள வர முடியாது. அத்து மீறி வரமாட்டார் உள்ள. நம்ம தேவன் எல்லாமே அவர் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு.
உனக்கு வேணான்னு கூப்பிட்டுக்கோ, உனக்கு வேணான்னா அனுப்பிடு. அந்த மாதிரி தான் அவர். உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை அவர் பறிக்க மாட்டார். நீங்கள் இயேசுவை உள்ளே விடுங்க, வீட்டுக்குள்ளே, உங்கள் மனதுக்குள்ள. சரிங்களா? எல்லாமே முடியும். கூடாததுன்னு ஒன்றுமே இருக்காது. அப்போ வாழ்க்கை எவ்வளோ ஜாலியாக இருக்கும். சரிங்களா? இயேசுவை கூப்பிட்டுக்கோங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கை கடினமாக இருக்குது. உங்களை கூப்பிடுறாங்க, மனதை திறந்து வச்சிருக்காங்கப்பா. நீங்கள் உள்ளே போங்க. உள்ளே போய் உங்கள் பிள்ளைங்க வாழ முடியாத அந்த வாழ்க்கையை நீங்கள் அவங்களுக்கு சுலபமாக்கி கொடுங்க. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சுகமாவதாகப்பா. சாமி உமக்கு நன்றி. மரண படுக்கைகள் சரியாகுவதாக. மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி அந்த புக்கில் பேர் இல்லைன்னா நீங்கள் அவங்கள அந்த நபரை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. நாங்கள் நரகத்துக்கெல்லாம் போக மாட்டோம். தீ எரிக்கிற இடத்துல எப்படி வாழ்கிறதுப்பா? பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. அவங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவப்படாத பாவங்களெல்லாம் நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. 2வது தடவை கூட இந்த பூமிக்கு வரப்போறீங்க. ஒரு நொடி, அந்த ஒரு நொடி பொழுதுல உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க. அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்துக்கு நாங்கள் வருவோம், உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் இழந்துடக்கூடாது. சாமி உமக்கு நன்றி அப்பா. மனிதனா இருந்தால் அது கடினம். அப்போ வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ்றது கடினம். நீங்கள் உதவி செய்யுங்க. நாங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்க. 3வது தடவை கூட இந்த பூமியின் ஓனராக, சொந்தக்காரராக வருவீங்க. 1000 வருடம் அரசாட்சி செய்வீங்க. எங்கேயே தங்குவீங்க. அந்த காலகட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.